மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவே இதை பத்தி தான் பேசுது அப்படின்னு சொல்லலாம். சோசியல் மீடியாவை தாண்டி அரசியல் களத்திலே இதை பத்தி தான் பேசப்படுது அப்படின்னுமே கண்டிப்பா சொல்லலாம். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரீசெண்டா விஜய் தன்னுடைய 2வது மாநில மாநாடு ரொம்ப வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருந்தாரு. அதை பத்தி பல தலைவர்களும் பல எதிர்கட்சியினரும் பாத்தீங்கன்னா பயங்கரமான கண்டனங்கள், பயங்கரமான சர்ச்சைகள், பயங்கரமான விமர்சனங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அதுதான் இப்ப சோசியல் மீடியாவை திறந்தாலே ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ அதை தாண்டி நாமளும் ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்திருப்போம். இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு விஜய் ரொம்ப வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருந்தாரு. அதுல அவர் நிறைய விஷயங்கள் பேசினாரு, நிறைய சர்ச்சைகள் நடந்தது, நிறைய பிளஸ் இருக்கு, நிறைய மைனஸ் இருக்கு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல மைனஸ் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கண்டனங்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில திருமாவளவன் அவர்களும் பாத்தீங்கன்னா விஜய்க்கு பயங்கரமா அட்வைஸ் எல்லாம் கொடுத்திருப்பாரு. அதை பத்தியும் நாம வீடியோ போட்டிருந்தோம். நீங்க அதை ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்ததா இப்போ விஜய் நடத்தின அந்த மாநாடை பத்தி இல்லாம விஜய் பேசின ஒரு சில விஷயங்களை பத்தி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா விஜய் மாநாடு நடத்த போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப வைரலா பேசப்பட்டது. விஜயோட மாநாடுக்கு அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, மக்கள் மத்தியில நிறைய வரவேற்பு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சோ எதிர்பார்ப்பு ஒரு பக்கம், வரவேற்பு ஒரு பக்கம். இதெல்லாம் இருக்க இத பத்தி இந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே பல தலைவர்கள் பலவிதமா விமர்சனம் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுலயும் குறிப்பா பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் மாநாடு நடத்திட்டு போகட்டும், அதை பத்தி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா மாநாட்டுல எங்களுடைய பர்மிஷன் இல்லாம கேப்டனுடைய பாடல்களையோ டைலாகையோ எதையும் அவர் யூஸ் பண்ணக்கூடாது, போட்டோவையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க ரொம்ப கட் அண்ட் ரைட்டா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயம் பெரிய அளவுல பேசப்பட்டது. ஆனா அதை தாண்டி விஜய் மாநாட சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சாரு. அதுல முக்கியமா ஒரு கேப்டன் பத்தி பேசினாரு. விஜய்க்கே அவ்வளவு கூட்டம் சேர்றப்போ விஜய் விஜயகாந்த் அவர்களை பத்தி பேசும்போது அதிக அளவுல விசில் சத்தம், கைத்தட்டல் இது எல்லாமே வந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதை வச்சு அவர் விஜயகாந்த் தன்னுடைய அண்ணன், என்னுடைய அண்ணன், அவர் கூட நான் பழகி இருக்கேன், சோ அவரால நான் நிறைய நல்ல விஷயங்கள் பார்த்திருக்கேன், பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. சோ என்னுடைய அண்ணன் சொல்லி ரொம்ப அழுத்தம் திருத்தமா அதை சொன்னாரு. இப்போ மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை பார்த்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓகே, இப்ப விஜய் விஜயகாந்த் அண்ணன் ஏத்துக்கிட்டாரு. அவர் அண்ணன் சொல்லும் போது நாங்க விஜய தம்பியாதான் பாக்குறோம். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், அவரோட டைலாக்ஸோ அவரோட பட பாடல்களோ இல்ல அவர் போட்டோவோ எங்களோட அனுமதி இல்லாம யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்ப அவர் அண்ணன் சொல்லி அங்க பேசியிருக்காரு, அதனால வேணா கொஞ்சம் பரிசீலனை பண்ணலாம், நாங்க யோசிச்சு சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பத்திரிகையாளர்கள் நிறைய கேள்விகள் அவங்க கிட்ட கேட்டிருந்தாங்க. விஜயகாந்த் அவர்களுடைய போட்டோ யூஸ் பண்ணாரு, அவரோட பேர் யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவங்க ரொம்ப தெளிவா திருத்தமா ஒரு பதில் கொடுத்திருந்தாங்க. அதாவது ஓகே, நான் தான் பரிசீலனை பண்றேன்னு சொல்லியிருக்கேனே, சோ அதனால அவர் அண்ணன் தம்பி அப்படிங்கிற அந்த உறவு முறையில அவர் யூஸ் பண்ணிட்டாரு, அதை நாங்க தப்புன்னு இப்ப சொல்ல மாட்டோம். கண்டிப்பா நாங்க ஜனவரி மாசம் 9ஆம் தேதி தேமுதிக சார்புல ஒரு பெரிய மாநாடு நாங்களும் நடத்த போறோம். அந்த மாநாட்டுல எங்களோட கொள்கை என்ன, எங்களோட கூட்டணி யார் கூட அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நாங்க தெள்ள தெளிவா சொல்லதான் போறோம். அதுக்கு முன்னாடி இப்ப விஜய பத்தியோ விஜய் நடத்தின மாநாடு பத்தியோ நான் எதுவுமே பேச விரும்பல. நீங்க என்கிட்ட இந்த கேள்விகள் கேட்காதீங்க, விஜய் மாநாடை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க, விஜய் கிட்டே போய் கேளுங்க அப்படின்னு அவங்க ஒரு சரமாரியான பதிலடி கொடுத்திருந்தாங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமா அவங்க சொல்லியிருந்தாங்க. சீமான் பாத்தீங்கன்னா எப்பவுமே விஜய விமர்சனம் பண்ணி பேசுறதே ஒரு பெரிய வேலையா வச்சிட்டு இருப்பாரு. இப்ப ரீசெண்டா செஞ்சில நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல கூட அவர் பயங்கரமா விஜய் கலாய்ச்செல்லாம் பேசியிருந்தாரு. அதையும் எல்லாரும் ட்ரோல் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவர் சொன்ன ஒரு வார்த்தை உண்மை அப்படின்னு சொல்லி, அதாவது சீமான் சொன்ன ஒரு வார்த்தை உண்மை அப்படின்னு சொல்லி இப்ப பிரேமலதா விஜயகாந்த்
விஜயகாந்த் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரி இந்த மாநாட்டை பத்தி எல்லா தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க, எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா சீமான் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் இந்த அளவுக்கு தன்னுடைய அண்ணன் என்னுடைய அண்ணன் அப்படின்னு வந்து சொல்லி பேசுறாரு. ஆனா விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதோ உடல்நிலை சரியில்லாம இருக்கும் போதோ அப்ப எங்க போனாரு விஜய், அப்பெல்லாம் விஜயோட குரலே காணுமே அப்படின்னு வந்து சீமான் பேசியிருந்தாரு. சோ சீமான் சொன்ன இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க. சோ யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் இதுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உலகம் அறிந்த உண்மையான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதானே? ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் அரசியல் ஆரம்பிக்கும் போது விஜய் வந்து குரல் கொடுக்கல. விஜயகாந்த் அவர்கள் அவ்வளவு அளவுக்கு உடம்புக்கு முடியாம இருந்தாங்க. அப்பெல்லாம் எத்தனை தடவை போய் பார்த்தாரு, அவருக்காக என்னென்ன பண்ணிருக்காரு, அவர் சார்ந்த விஷயங்களுக்கு இவர் எவ்வளவு அளவுக்கு கை கொடுத்திருக்காரு, எவ்வளவு அளவுக்கு குரல் கொடுத்திருக்காரு அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு இவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு கேப்டனை வந்து என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாரு. இந்த விஷயம் உண்மையிலே சீமான் சொன்னது கரெக்ட் தான். உலகம் அறிந்த உண்மையான ஒன்று அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ விஜய் வந்து இருக்கும்போது பெரிய அளவுல செய்யல, இன்னைக்கு வந்து இப்படி பேசுறாரு அப்படின்றதுதான் இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. சோ தேமுதிக வந்துட்டு விஜய் கூட கூட்டணி வைக்க போறதா இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் ஆர்வலர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பொதுமக்களும் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பிரேமலதா அவர்கள் பேசினதை பார்த்ததுக்கு அப்புறமா இது நடக்குமா, இந்த கூட்டணி சேருமா, இவங்க விஜய் கூட கூட்டணி வைப்பாங்களா அப்படின்றது 99% ஒரு சந்தேகம் தான், கேள்விக்குறிதான் அப்படின்னே சொல்லலாம். சோ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஜனவரி 9 மாநாடு நடத்த போறோம் அப்படின்றதையும் வெளிப்படையா சொல்லிட்டாங்க. சோ அந்த மாநாட்டுல தான் அடுத்து எல்லாருடைய திசையும் திரும்பும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சோ விஜய் பேசினது சரியா இல்ல பிரேமலதா அவர்கள் சொன்னது சரியா அப்படின்றத வந்து மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அரசியல் அப்டேட்ஸ் நாளுக்கு நாள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம மதிமுகம் பிரைம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.